Hey guys, பார்த்தீங்கன்னா 11th day of exercise. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நான் சொல்லிடுறேன். அண்ட் சிரிச்சிட்டே தான் இருப்போம் என்னைக்குமே. ஸோ தட் வந்து டோன்ட் வெரி குட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து உள்ள டிப்ரெஷன் இருக்கும், பிரச்சனையே கிடையாது. நான்லாம் தாண்டிலாம் வந்திருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு நினச்சா குறைக்கலாம். ஸோ தட் 11th day தொடர்ந்து எக்ஸசைஸ் பாருங்கள், தெரியுதா? செம ஸ்வெட்டு. ஸோ தட் ஸ்டே மோட்டிவேட்டட். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நான் மாதிரி என்னென்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணி என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லெட்ஸ் கோ கைஸ். ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூகேல போய் படிக்கணும், ஜெர்மனியில் போய் படிக்கணும், கனடாவில் போய் படிக்கணும், நிறைய ட்ரீமோட வந்துருப்பீங்க. பட் இந்த பார்த்தீங்கன்னா கொரோனானால உங்களோட ட்ரீம் எல்லாமே ஸ்கேட்டர் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் கவலையே வேணாம். ரிட்டர்ன் ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரீமோட இருக்கவங்க இதோட ஃபியூச்சர் என்ன, நம்ம என்ன மாதிரி பண்ணலாம், ஜான்வரி இன்டேக் என்ன இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறைய கவுன்சிலிங் தராங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அவங்க நம்பர்ஸை. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்லேருந்து இந்த காலேஜ்லேருந்து டியூஷன் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். எல்லாமே அவங்களே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ டிபாசிட் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த நேரத்தில் அவங்க ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நீங்களும் ஒரு அப்ராட் போய் படிக்கணும் அந்த ஆசைப்பட்ட ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணு, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம வந்து வெயிட் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளோ எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் கிட்ட ஆச்சு. நான் வெயிட் சேலஞ்ச் ஆரம்பிச்சு 10 நாள் கிட்ட ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட வெயிட் செக் பண்ணுவோமா? ஓகேவா? வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. நான் வந்து செக் பண்ணல. நான் அன்னைக்கு 10 days முன்னாடி வந்து இவ்வளோ இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 days முன்னாடி வந்து 90 கிலோ இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் டைம் டு செக். நானும் செக் பண்ணல, இன்றைக்கி தான் அவங்க மட்டும் செக் பண்ண போகிறேன். இந்த ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், டெய்லி நான் டயட் இருந்திருக்கேன், இன்டர்மீடியட் டயட் இருந்திருக்கேன். கடவுளே என்னை காப்பாற்றிருக்கு. வாவ், 86 கைஸ். பார்த்தீங்கன்னா 86.6 இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ 4 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கேன். போடு அது மிஷின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் காமிக்கும். ஸோ தட் ஒரு 86.5 வச்சுக்கலாம். ஸோ தட் ஒரு 3.5 கிலோ 4 கிலோ குறைஞ்சிருக்கேன். வெரி 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 ஹாப்பி. பிகாஸ் வந்து நான் டெய்லி வந்து கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாரும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாண்டி கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணியிருந்தா அது ஏன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன சாப்பிட்றேன் டெய்லி அப்பப்போ போடுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 10 daysலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 கிலோஸ் கிட்ட குறைஞ்சிருக்கேன். நான் அப்போ எடுத்தப்போ 90.7 இருந்தேன் அப்படின்னு கணக்கு பண்ணால் இப்போ வந்து 86.6 கிட்டத்தட்ட நான் 4 கிலோ குறைஞ்சிருக்கேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி கைஸ், வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸை தரும் நம்ம டயட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. ஸோ வந்து ஸ்டே மோட்டிவேட்டட். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்றேன் பேசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை அந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம ஹாப்பி 86.5. ஐயோ மை காட், இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு 6 கிலோ குறைஞ்சா போதும் சார். அந்த 80 வந்துட்டா போதும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் 30 days சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நான் வந்து என்னென்ன சாப்பிட்றேன் எல்லாமே நான் உங்களை போட்டு கைட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே நிறைய பேர் என் கூட சேர்ந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம காலையில் இன்னைக்கு தான் எந்திரிச்சுக்கேன். நான் தண்ணி கூட குடிக்கல. ஸோ வாங்க காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் குடி, லைட்டா கொஞ்சம் குடி. அம்மா திரும்பு. அம்மாக்கு வா. என்னம்மா ஒரு டேஸ்ட்டுப்பா.
ஆனால் உடம்பு நல்லது இல்லை, ரொம்ப நல்லதுப்பா. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் இஸ் ரெடி. இது வந்து எல்லா நாளும் குடிக்கக்கூடாதுங்க, திரும்பி சொல்லிட்டேன். இன்னைக்காச்சும் வந்து இந்த டயட் ப்ராசஸில் உங்களுக்கு இதை வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் வரும், அப்போ தான் நீங்கள் இதை பண்ணணும். ஸோ தட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, எங்கள் அம்மாவை பார்த்துருப்பீங்களே, அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் குடிக்கிறேன். இல்லாட்டினா காலையில் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஒரு கிளாஸ் இந்த ஃபுல் தண்ணி குடிக்கணும், ஓகேவா? எந்திரிச்சோன்னே இதை வந்து இன்றைக்கி நம்ம வயிற்றை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸில் தான் டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராசஸில் இறங்கியிருக்கோம். கொடூரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லது. அப்படியே போன வேகத்திலே தம்பி வந்துடுவார், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள ஆள் இது ஒரு. ஸோ தட் ரொம்ப குட் ஃபார் ஹெல்த். பிடிக்குமா? நான் இவ்வளோ மணி தான் பேசியே சமாளிக்கிறது, நான் இவ்வளோ மணி தான் பேசிகிட்டே இருக்குது, பிடிக்கணும்ல அம்மா. 1 2 3 பச்சை ஸ்மெல்லு. வேறு ஒன்றும் இல்லை, காலி பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு சரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. சரத் கொஞ்சம் நேரம் பிஸியாக இருப்பார், அப்புறமாட்டி உங்களை நான் வந்து கான்டாக்ட் பண்ணுறேன், ஓகேவா? பாய். இது பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து என்னென்னா எலுமிச்சை பழமும் இஞ்சியும் பூண்டாமா ஒரு பூண்டு இல்லை, எலுமிச்சை தண்ணியில் எலுமிச்சை பழம் இஞ்சி பூண்டு மூணையுமே நல்லா போட்டு அப்படி கொதிக்க விட்டு அது சாறை எடுத்து தண்ணியாக வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா டெய்லி இந்த வேலை பார்ப்பார். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும்னா, நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா லைக் நல்லா குடிக்கிற சூடாக இருக்கணும். ஸோ தட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 மிளகு ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பட்டை பொடியும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு குடித்தா இது ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க்கு. காலைல வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இல்லாட்டி தண்ணி குடிச்சிட்டு குடிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப வந்து வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஒரு லைக் ஒரு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க ஒரு ட்ரிங்க் இது. ஸோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் பொடி இங்கே இருங்க ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா இதுதான் சினமன் பவுடர், ஆனால் பட்டை பவுடர் ரொம்ப போடக்கூடாது. பட்டை போட்டு பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு அப்படியே குடிச்சிடணும். எல்லாமே வித்தியாசமாக யாரா சாமி இப்படிலாம் குடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து அந்த மெட்டபாலிசத்தை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது பண்ணும். ஸோ அது வந்து உங்களுக்கு உடம்பு குறைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, அதுக்கப்புறம் சினமன் இருக்குது. எல்லாமே இந்த உடம்பை குறைக்கக்கூடிய அந்த சக்தி உள்ள அந்த காம்பனன்ட்ஸ் உள்ளது. ஜெய் குருதேவ். அப்படியே காந்துக்கிட்டு போகும், ஏன்னா அந்த காம்போனன்ட்ஸில் அந்த மாதிரி ஒரு காம்போனன்ட்ஸு. ஸோ இதுதான் நான் காலைல குடிக்கிற ட்ரிங்க்கு. இல்லாட்டினா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிப்பேன், இதுவும் குடிப்பேன். ஸோ மறக்காமல் இதை 2 ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியுமே நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வினிகர் தண்ணியை வந்து டெய்லி குடிங்க. ரொம்ப 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 நல்லது. ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் குறையும். வெயிட் லாஸோட உங்களுக்கு வந்து இன்ச் லாஸ் அப்படிம்பாங்க தெரியுமா? இன்ச்சுனா இடுப்பு இன்ச்சு, கையோட இன்ச்சு லாஸ்ம்பாங்க. அந்த இன்ச்சு லாஸ்க்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தட் வந்து இந்த ட்ரிங்க் ஒன்றே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலம் தரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னடா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னருங்கிறத மறந்து போய் கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ அது வந்து எப்படின்னா இந்த 11 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நான் வந்து எங்கள் காய்கறி சாப்பிடுவேன், ஜூஸ் சாப்பிடுவேன், இதாச்சும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி லிமிட்டாக சாப்பிடுவேன். கேலரி டெஃபிசிட்டும்பாங்க. நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி நம்ம வெட்டியாக தான் இருக்கும் வீட்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அதனால் கம்மியாக சாப்பிட்டாலே போதும். நம்மளுக்கு ரொம்ப நம்ம தேவையாக நம்ம உடம்புக்கு 1000 கலோரி தேவைன்னா நம்ம வெறும் 800 கலோரி தான் சாப்பிடணும். அப்போ தான் அந்த 200 கலோரி வந்து நம்ம ஃபேட் பேர்ன், பாடியில் இருக்க ஃபேட் வந்து பேர்ன் ஆகி நம்ம கலோரியாக தரும். ஸோ அதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து கம்மியாக சாப்பிடுவோம். ஸோ நான் சாப்பிட்றப்ப என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி எக்ஸசைஸும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? கைஸ், தண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது எங்கள் வீட்டில் குடிக்கிற தண்ணி. அண்ட் எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எங்கள் அம்மா கண்டுபிடிச்சி அவங்க வச்சுருந்தாங்க முன்னாடி. அது வந்து வந்திருக்கு. என்னன்னு கெஸ் பண்ணுங்கம்மா, நீங்கள் சொல்லுமா? ஆமாம் சொல்லுமா. நன்னாரி என்ன வந்திருக்கு? நன்னாரி. இந்த எடுத்துக்கூட உங்களுக்கு நன்னாரி வேறு எங்கள் தோட்டத்தில் அந்த உடச்சி ஸ்மெல் பண்ணுமா வேறு லெவலில் இருந்துச்சு. நேற்று எங்கள் அம்மா திடீர்னு வந்து மூக்கில் வச்சா, என்னம்மா இதை எங்கேயோ ஸ்மெல் பண்ண மாதிரி இருக்குன்னு.
அந்த நன்னாரி ஜூஸ் குடிக்கும் தெரியுமா, அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க தெரியுமா சிறப்பு, அந்த ஸ்மெல்லு இந்த வேர்லேருந்து தான் வருதாம்மா. செம்ம ஸ்மெல்லு நன்னாரி வேர். என்ன பாருங்கள், எங்கள் அம்மா டப்பாலெலாம் போட்டு பக்குவம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுதான் தண்ணியில் போட்டிருக்காங்க, அதனால தான் கலர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக குடிங்க. தண்ணியில் வந்து இது பட்டை போடுறது எல்லாமே ஒரு வெயிட் லாஸ்க்கான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ தட் சாப்பிடாம மட்டும் இருக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஹெல்த்தியானது எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ தண்ணியில் பார்த்தீங்கன்னா பட்டை போட்டிருப்பாங்க, அதே மாதிரி கொய்யா இலை போடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ ஒரு தண்ணியே ஒரு கலவையாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன். சில பேர் தண்ணியா அப்படின்னு கேட்பீங்க, அந்த மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் தண்ணி. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் தண்ணியோட நிலைமை. என்னோட லஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் இருக்குது, கீரை முன்னாடி உள்ளே இருந்த கீரையே காலைல வேலையை காமிச்சிருச்சு நல்லா. பரவாயில்ல, கீரை சூப் மாதிரி வச்சுருக்காங்க அம்மா. அண்ட் அது முட்டை வந்து கொஞ்சம், அண்ட் அதே மாதிரி கத்திரிக்காய், ரசம், மோர். இதுதான் என்னோடய லஞ்சு. நான் சோறு ரைஸ் எடுக்கவே மாட்டேன், ரைஸ் எடுக்கவே மாட்டேன். காய்கறி தான் வந்து நான் நிறையா போட்டு சாப்பிடுவேன். காய்கறி தான் சோறு மாதிரி சாப்பிடுவேன். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா கூழ் இருக்குது. என்ன கூழ் மாதிரி? சத்து மாவு கூழ் இருக்குது. ஸோ அது சத்து மாவு வந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். சத்து மாவு தான் சாதம் மாதிரி சாப்பிட்டுட்டு கூட வந்து இந்த பீட்ரூட்டு, முட்டை எல்லாத்தையும் வந்து நிறையா போட்டு சாப்பிடுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து லெஸ் கேலரிஸ் போகும். அண்ட் அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து படித்த நியூட்ரிஷன்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் அதெல்லாம் இருப்பான். எனக்கு அவங்களெல்லாம் நிறைய பேர் கைட் பண்ணி தான் நான் அது பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் இஃப் ஐம் ராங் ஐ எம் சாரி. அண்ட் தேவையான ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனை கேலரிஸை கரெக்டாக தேவையான அளவோட கம்மியாக தான் எடுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸஸில் வந்து நம்மளுக்கு வந்து பாடியில் இருக்க ஃபேட்டை வந்து அப்போ தான் அது கரைக்கும். அதனால தான் நம்ம இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோம். ஸோ அது வந்து எதுனாலுமே 5 மணி வரைக்கும்னா 5 மணி வரைக்கும் கம்மியாக சாப்பிடுங்க. அது 5 மணி வரைக்கும் சொல்லிட்டு 5 மணி வரைக்கும் நல்லா பரோட்டா கிரோட்டான்னு சிக்கனை போட்டு உழந்துடும். அப்படிலாம் இருந்தக்கூடாது. ஒன்லி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ தட் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஆடுவேன். லெட்ஸ் கோ. 1 2 3 ஸ்டார்ட். அம்மா நல்லா வேர்த்துருக்கா? ரொம்ப வேர்த்துக்கு சர்த்து. இவ்வளோலாம் செய்ய வேணாம். ரொம்ப ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறான், ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறான். எனக்கே தெரியல, ரொம்ப வேர்த்துக்கு சர்த்து. தண்ணி கொண்டு ஐயோ தண்ணி கொண்டு வரவா? தண்ணிலாம் வேணாம் பாருங்க. அம்மா ஹாப்பியாம்மா? ரொம்ப ஹாப்பி. உள்ளேருவோம். உள்ளேயாகி மாஸ்டர் கட்டுறோம், ஒல்லி ஆகுறோம். ஒருத்தவங்க பாப்பா கொடுக்க மாட்டா குண்டமாக வேர்வை பிடிக்காது. வேணாம், போயிட்டு வா. சரி ஓகே.
ஸ்டே மோட்டிவேட்டட், ஸ்டே ஹாப்பி. எல்லாரும் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ண சொல்லு. இதாலும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரத்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறான். பாய்.